12th Standard Business Max, Chapter 5, Numerical Methods, Exercise 5.2, Question number 7. The following data gives the melting point of alloy of lead and zinc, where T is the temperature in degree C and P is the percentage of lead in the alloy. P, T table கொடுத்திருக்காங்க. அதோட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது find the melting point of the alloy containing 84% lead. கணக்கில் கொடுத்துருக்கிற PT அப்படிங்கிறத XY அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டேபிள் ஒன்று கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இது நியூட்டன் ஃபார்வேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா நியூட்டன் பேக்வேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது 84% லீட். 84ங்கிறது எக்ஸில் எங்கே வருது பாருங்கள். 84ங்கிறது லாஸ்ட்டில் இருக்குது. 80க்கு 90க்கு நடுப்புற இருக்கும். லாஸ்ட்டில் வர்றதுனால நம்ம நியூட்டன் பேக்வேர்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நியூட்டன் பேக்வேர்ட் ஃபார்முலா. இப்போ நம்ம பிடி அப்படிங்கிறத XY அப்படின்னு மாற்றி ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணுறோம். எக்ஸு ஒய், அடுத்தது நெப்லா ஒய். 304லேருந்து 276 சப் பண்ணணும், நமக்கு கிடைக்கிறது 28. அடுத்தது 276 மைனஸ் 250 சப் பண்ணோம்னா 26. நெக்ஸ்ட்டு 250 மைனஸ் 226 சப் பண்ணோம்னா 24. 226 மைனஸ் 204 சப் பண்ணோம்னா 22. லாஸ்ட்டு 204லேருந்து 180 சப் பண்ணோம்னா 24. இது நேப்லாஸ் ஒய். அடுத்தது நேப்லாஸ் ஸ்கொயர் ஒய். 28 minus 26, 2. 26 minus 24, 2. 24 minus 22, again 2. 22 minus 24 2 தான், ஆனால் minus 2. Nepla square y. Next, Nepla cube. Nepla cube y. 2 minus 2, 0. 2 minus 2, 0. 2 minus of minus plus ஆகிடும். அதனால் 2 plus 2 4 ஆகிடும். இது நேப்லா கியூப் ஒய்ங்கிறது இது. அடுத்தது நேப்லா பவர் 4y. 0 minus 0, 0. 0 minus 4, minus 4. இன்னும் ஒன்று கடைசியாக நேப்லாஸ் பவர் 5y. 0 minus of minus plus ஆகிடும். அதனால் plus 4. டேபிள் ஓவர். சம்மை பொறுத்த வரைக்கும் 84% லீடு அதான கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 84% லீடுங்கிறது கடைசியாக இருக்கிறது. அதனால் நியூட்டன் பேக்வேர்ட் ஃபார்முலா எழுதணும். நியூட்டன் பேக்வேர்ட் ஃபார்முலா இஸ், அதையும் எழுதிடுறோம். நேப்லாஸ் ஒய்என், நேப்லா ஸ்கொயர் ஒய்என், நேப்லா கியூப் ஒய்என். அப்போ ஒய்என் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் இருக்கிறது தான். அதனால் XN அப்படின்னா 90, yn அப்படின்னா 304. நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் ஃபார்முலா இஸ் y is equal to yn n by 1 factorial நேப்லாஸ் yn n into n plus 1 by 2 factorial நேப்லாஸ் ஸ்கொயர் yn plus etc. இங்கே 2 டேர்ம் இருக்குன்னா 2 factorial நேப்லாஸ் ஸ்கொயர் எல்லாமே ஈவனாக இருக்கும். 3 இருக்குன்னா இங்கேயும் 3, இதுலேயும் 3 டேர்ம் இருக்கும். கொஸ்டினில் கேட்டிருக்கிற 84 அதுதான் எக்ஸு. XN அப்படிங்கிறது என்னன்னா 90. ஹெச்ங்கிறது என்னென்னா எக்ஸ் காலத்தில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 40, 50, 60, 70 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் H is equal to 10. என்னோட வேல்யூ X minus XN by H. X எவ்வளவு 84, XNங்கிறது 90 by 10. N is equal to minus 6 by 10. minus 6 by 10 அப்படிங்கிறத minus 0.6ன்னு எடுத்துக்கிறோம் என்னோட வேல்யூ. நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணுறோம். y is equal to yn. ynங்கிறது 304. n அப்படிங்கிறது minus 0.6 by 1 factorial நேப்லா yn.
நேப்லா ஒய்ங்கிறது 28. n plus 1 minus 0.6 minus 0.6 plus 1 by 2 factorial Laplace square yn 2 plus n minus 0.6 n plus 1 minus 0.6 plus 1 minus 0.6 plus 2 divided by 3 factorial into Laplace cube yn. அதோட வேல்யூ எவ்வளவுனா 0 plus n plus 1 n plus 2 வரைக்கும் முடிஞ்சிருக்குல்ல. அடுத்து இதில் என்ன வரும்னா n plus 1 n plus 2 n plus 3 வரும். nக்கு பதிலாக 0.6 மைனஸ் 0.6 n plus 1 அப்படின்னா மைனஸ் 0.6ஓட ஒரு 1 ஆட் பண்ணுறோம். n plus 2 0.6 plus 2 n plus 3 0.6 plus 3 by எத்தனை டைம் இருக்குது 1 2 3 4 இருக்குது. அதனால் 4 ஃபேக்டோரியல் நேப்லா பவர் 4y. நேப்லா பவர் 4y என்ன ஆன்சர் இருக்குது பாருங்கள். நேப்லா பவர் 4ங்கிறது 0. அதனால் இந்த இடத்துலையும் 0. லாஸ்ட் மைனஸ் 0.6 மைனஸ் 0.6 plus 1 மைனஸ் 0.6 plus 2 minus 0.6 plus 3 அது வரைக்கும் இருக்கு இல்லையா. இன்னொன்று இங்கே எக்ஸ்ட்ரா வரும் minus 0.6 plus 4 divided by 5 factorial into நேப்லா பவர் 5. நேப்லா பவர் 5 அப்படிங்கிறது 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 0 இருக்குது. இங்கே 0 வர்றதுனால இந்த டேர்ம் 0, இந்த இடத்துலையும் 0 இருக்கிறதுனால இதுவும் 0 ஆகிடும். ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். y is equal to 304 0.6 into 28 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் முன்னாடி எடுத்துருவோம். இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா 16.8 மைனஸ் 0.6 ஒன்றில் 0.6 லெஸ் பண்ணிட்டோம்னா 0.4 2 ஃபேக்டோரியல்னா 2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். அதனால் அதை விட்டுடும். ப்ளஸ் இந்த ரெண்டு எலமெண்ட்டும் 0 ஆகிடும். 0 இன்னொரு 0. அப்புறம் இங்கே இந்த மைனஸ் 0.6 இருக்கு இல்லையா, அந்த மைனஸை வெளில எடுத்துருவோம். 0.6 ஒன்றில் 0.6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 0.4. 2 minus 0.6 1.4 2.4 இங்கே 3.4 into 4. இதுக்கெல்லாம் டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல்னா 5 into 4 into 3 into 2 into 1. y is equal to 304 minus 16.8 minus வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா 24 வரும். 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வச்சோம்னா 0.24 வரும். அப்புறம் ஜீரோவெலாம் விட்டுடுங்க. இதில் ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதை 54321 இதால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0.091392. y is equal to 304 மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 17.131392. 304லேருந்து இதை லெஸ் பண்ணோம்னா 286.868608. y is equal to 286.87. இதோட ஒய்யோட வேல்யூயை எடுத்துக்கிறோம். இந்த கணக்கு அவ்வளோதான்.